வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்ஐஎம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர் தாலுக் நமக்கு வேப்பம்பட்டு நியர்பையில் பெருமாள்பட்டுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடு நமக்கு வந்து சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டின்னு டெஃபினட்டாக இந்த வீட்டை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நார்த் ஃபேஸில் முல்லை நகர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது நார்த் ஃபேஸில் 30க்கு 60. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அழகான வீடு புது பிராண்ட் நியூ வீடுங்க. ஸோ அந்த வீடை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமும் ஸ்பெஷலாக தான் டெஃபினட்டாக சொல்லணும். ஏன்னா இவரோட ஓன் யூஸ்க்காக பார்த்திங்கன்னா அந்த வீடை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணார். நீங்கள் பேஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 6 அடி இருக்குங்க. நீங்கள் பக்கத்து வீட்டோட காம்பவுண்டை பார்த்தா கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த வீட்டோட பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மட்டுமே வந்து பார்த்தோன்னா பேஸ் மட்டுமே போட்டு எழுப்பியிருக்காரு. ஸோ ஓன் யூஸுக்காக பார்த்தோன்னா இதுக்கு நம்ம 2 பிஹெச்கே இண்டிவிஜுவல் வீடு. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காசு செலவு பண்ணியிருக்காரு. அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பார்த்திங்கன்னா நல்லாவே கஷ்டப்பட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருக்காரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டர் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டியாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. வீடு வந்து டெஃபினட்டாக எல்லாருக்குமே பிடிக்கும். 67 லட்சம் சொல்கிறாரு ஓனர். ஸோ கிட்டத்தட்ட அவர் செலவு பண்ண காசை தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா இதோட கம்மியாக தான் டெஃபினட்டாக எதிர்பார்ப்பாங்க. இவர் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணி ஓன் யூஸ்ன்றதால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டார். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு அங்கே போகிற வேலைக்கு தான் பேசணுன்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சரி 67 சொல்லி நெகோசியபிள் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லலாம். டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து 2 கார் விடுற அளவுக்கு பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருக்குது. அதே போல் பார்த்தா உள்ளே என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு ஹைட்டாக ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ ஹைட்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிக்கலாம். ஸோ ஓன் யூஸுக்காக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பார்த்து உங்கள் வீடை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு கனவுல இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸுக்காக இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல, ஓன் யூஸுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்னிஷ்டு ஒர்க் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிஷ்டு ஒர்க் வந்து பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அவர்கிட்டயே கேட்டுக்கலாம், மற்ற டீட்டெயிலில் என்ன வேணும் அப்படின்னு டைரெக்டாக ஓனர் கிட்ட தாங்க இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ யாராவது இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான், ஒரு ஸ்ட்ராங்கான வீடு. உங்களுடைய கனவு இல்லம் நீங்கள் கனவை மிஞ்சி தான் பார்த்திங்கன்னா அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம வந்து அடுத்த கட்டமாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணால் உங்களுக்கு பதிலுக்கு காத்துட்ருக்கேன். ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா லேண்ட் அப்ரூவ்ட், பில்டிங் அப்ரூவ்ட் 2மே இருக்குது. ஸோ உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.